அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தார் டைமுக்காக இருக்கட்டும் இல்லைனா பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸுக்காக இருக்கட்டும் குயிக்காக செய்கிற மாதிரி சூப்பர் ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெசிபி பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு 5-6 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வதக்கிறப்பவே வெந்துடும். அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். பாதி பெரிய வெங்காயம், கொஞ்சம் குடமிளகா, கேரட், ப்ரோக்கோலி, கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர், அது கூடவே கரம் மசாலா ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ட்ரை ஆகுற மாதிரி அப்படியே வதக்கி விடுங்க. வதக்குனீங்கன்னா போதும், தண்ணி எதுவும் தெளிச்சிட வேணாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா வெந்துடும். இப்போது ஒரு பவுலில் 4லேருந்து 5 முட்டை உடச்சி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுமே கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. சப்பாத்தி மாவு முதல்ல பிசைஞ்சு வச்சுருந்தேன். எப்போவுமே சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி தேய்ச்சிட்டு தோசை தவாவை ரொம்ப சூடு பண்ணாமல் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆயில் ரொம்ப ஊற்ற வேணாம், ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் போட்டுட்டு லைட்டாக வெந்ததுமே திருப்பிட்டு அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை, அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப சீஸ் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க முட்டை அப்படியே நல்லா வெந்து எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகி ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு சப்பாத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே வயிறு ஃபுல்லாயிரும். டேஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சஹர் வரைக்குமே நமக்கு பசிக்காது. எனக்கு இந்த ரோல் பண்ணுறப்ப சீஸ் எல்லாம் வைக்கல, அப்படியே ஸ்டஃப் பண்ணிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பவுல் பப்பாளி மட்டும் சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட் நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி.